சரத் பொன்சேகாவிற்கு தடை விதிக்காத பிரித்தானியா, விமல் வீரவன்ச கேள்வி. அரசாங்கத்தின் முட்டாள்தனமான பதில் சிறுகின்றார் கம்மன்பில. லஞ்ச ஒழிப்பில் ஆணைக்குழு விடுத்துள்ள எச்சரிக்கை. அப்படி செய்திருக்கவே கூடாது. மகிந்த விட்ட தவறை சுட்டிக்காட்டும் நாமல். தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரத்திற்கு எதிராக வழக்கு கனேடிய உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிப்பு. இலங்கையின் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான மிகப்பெரிய ரத்தினக்கல் எது தெரியுமா? கோமா நிலையில் தேசபந்து. மிரண்டு போன குற்றப்புலனாய்வு அதிகாரிகள். அமெரிக்காவின் மிக முக்கிய தாக்குதல் திட்டம் வெளியே கசிந்தது எப்படி? யுத்த காலத்தில் இராணுவ தளபதியாக இருந்து கட்டளையிட்ட சரத் பொன்சேகாவிற்கு ஏன் பிரித்தானியா தடை விதிக்கவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். யுத்த காலத்தில் இராணுவ தளபதியாக சரத் பொன்சேகா பதவி வகித்தார். இவருடைய கட்டளைகளையே சவேந்திர சில்வா, ஜகத் ஜெயசூர்யா ஆகியோர் பதவி நிலை அதிகாரிகள் என்ற அடிப்படையில் செயல்படுத்தினார்கள். அவ்வாறாயின் ஏன் சரத் பொன்சேகாவிற்கு பிரித்தானியா தடை விதிக்கவில்லை? புலிகள் அமைப்பினுடைய கடல் மார்க்கமாக தப்பி செல்வதை அப்போதைய கடற்படை தளபதி வசந்த கர்ணாகூட தடுத்தார். 1815ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் மனித படுகொலை மோசமாக நடத்தி காடுகளை அழித்து பல்லாயிரக்கணக்கான யானைகளை கொன்று தந்தத்தையும் பெருமதியான சொத்துக்களையும் கடத்தி சென்ற பெரிய பிரித்தானியா என்று மனித உரிமைகள் குறித்து இலங்கைக்கு பாடம் கற்பிக்கின்றது. புலிகள் அமைப்பினுடைய கொள்கைவாதிகளில் பெருமளவானோர் பிரித்தானியாவில் வாழ்கின்றனர். இவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே பிரித்தானியா தற்போது இந்த தடையை விதித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். தமிழ் பிரிவினைவாத வாக்காளர் தளத்தை குறிவைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் இலங்கை படை தளபதிகள் மீது விதிக்கப்பட்ட தடை குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் அளித்த பதிலை ஒரு முட்டாள்தனமான பதிலடியாக கருதுவதாக பிதுருவுகெல உரிமைய தலைவரும் சட்டத்தன்னியுமான உதயன் கம்மன்பில தெரிவித்தார். தமிழ் பிரிவினவாத வாக்காளர் தளத்தை குறிவைத்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தினால் இலங்கை போர் வீரர்கள் மீது விதிக்கப்பட்ட தடை தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பாக வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் பதிலளித்துள்ளதாகவும் இந்த பதில் எந்த தகுதியும் அல்லது குறையும் இல்லாத ஒரு சோம்பேறி பதில் என்றும் கம்மன்பில கூறினார். இது பிரிட்டிஷினால் எடுக்கப்பட்ட ஒருதலைபட்ச முடிவு என்றும் அரசாங்கம் கூறுகின்றது என்றும் இது இலங்கை அரசாங்கத்துடன் கலந்தாலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த முடிவால் இலங்கையின் நல்லிணக்க செயல்முறை மேலும் சீர்குலைந்து விடும் என்ற வெளியுறவு அமைச்சரின் கூற்று நிச்சயமாக உண்மை என்று கூறிய கம்மன்பில, இலங்கையின் போர் வீரர்கள் மீது பிரிட்டிஷ் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது அரசாங்கத்திடமிருந்து வலுவான பதிலை எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். கையூட்டல் பெறுவது தொடர்பில் தற்போது நிலவும் சட்டத்தை கடுமையாக்க லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்திற்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. கையூட்டல் சம்பவத்துடன் தொடர்புடைய எந்தவொரு நபர் குறித்தும் தராதரம் பாராது விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என அந்த ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி ஷிராணி பண்டாரநாயக்க மீது குற்றம் சாட்டியிருக்கக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கத்திற்கு எதிராக சில சட்ட தீர்ப்புகளை தொடர்ந்து சிராணி பண்டாரநாயக்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. நாடாளுமன்ற குழுவில் பரிந்துரையின் பேரில் குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் ஜனவரி 2013 அவர் தலைமை நீதிபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இது தொடர்பில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அந்த நேரத்தில் அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருப்பதாக கூறினார். தற்போதைய அரசாங்கம் நாம் செய்த அதே தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. அவர்கள் அதை மீண்டும் செய்தால் அது சரியில்லை. அத்தகைய முடிவுகளுக்கு எங்கள் கட்சி இன்னும் விலை கொடுத்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் முடிவுகளை எடுக்க ஒரு தனிநபரை குறிவைக்க நாடாளுமன்றம் பயன்படுத்தப்பட்டால் பெரமுன அதனை ஆதரிக்காது. இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனை அவருடைய பதவியிலிருந்து நீக்குமாறு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிரேரணைக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரத்திற்கு எதிராக வழக்கு கனேடிய உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரம் எனப்படும் பில் 104 எதிராக தொடரப்பட்ட மேன்முறையீட்டு கனேடிய உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. கனேடிய உச்ச நீதிமன்றத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முடிவு தொடர்பில் பில் 104 எனப்படும் தமிழின படுகொலை அறிவூட்டல் வார சட்ட மூலத்தை அறிமுகம் செய்த ஒன்டாரியோ மாகாணத்தின் துணை அமைச்சர் விஜய் தணிகாச்சலம் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்து பேசிய அவர், இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என குறிப்பிடுகின்றார். இந்த வழக்கு 3வது முறையாக கனேடிய உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்று குறித்த வழக்கை உச்ச நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த நீதியாகவே பார்க்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் கனிய வளங்களில் அதிக அந்நிய செலவாணியை ஈட்டித்தரும் கனியம் இரத்தின கற்களாகும்.
மிக பண்டைய காலத்திலிருந்து இலங்கை ரத்தின கற்களுக்கு புகழ் வாய்ந்ததாக இருந்துள்ளது. கிரேக்க, அரேபிய, ரோம வர்த்தகர்கள் இலங்கைக்கு வந்து ரத்தின கற்களை வாங்கி சென்றுள்ளனர். அதனாலேயே இலங்கை ரத்தின தீபம் என்ற பெயர் பெற்றது. இலங்கையில் ரத்தினபுரியே இரத்தின கற்களுக்கு மிக முக்கியமான பகுதி. அதனது பெயரே அந்த உண்மையை புலப்படுத்தும். இரத்தினபுரி சப்ரமுக மாகாணத்தில் அமைந்துள்ளது. அண்மை காலத்தில் ஒக்பிட்டி, அலஹா ஆகிய பிரதேசங்களில் ரத்தினக்கல் அகழ்வில் முக்கியம் பெற்றுள்ளன. அத்துடன் பத்தலை, அவிசாவளை, பெல்மதுளை, பலாங்கொடை, ரகுவானை என்பன இரத்தின கற்கள் என காணப்படும் இடங்களாக உள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் உலகிலேயே மிகவும் பெரிய ரத்தினக்கல் கடந்த வாரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் வழங்கிய தகவலால் விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நீதிமன்றத்தில் கைது செய்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் தான் தலைமறைவாக இருந்த காலத்தில் நடந்த சில தகவல்கள் மற்றும் நிகழ்வுகள் தனக்கு நினைவில்லை என்றும் பணி நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறைச்சாலைக்கு சென்றபோது அவர் இதனை கூறியுள்ளார். நான் முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏரிக்கிரிவுள்ள வீட்டிற்கு சென்றேன். முன்னால் கதவு மூடப்பட்டிருந்தது. அதனால் மதில் மீது ஏறி ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தேன். இத்தனை காலமும் நான் கிரிவுள்ள வீட்டில் தான் இருந்தேன். சாப்பிடுவதற்காக அங்கும் இங்கும் சென்றேன். கடையில் தான் உணவு பெற்றேன். இதன்போது எனக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறித்து நான் அறிந்தேன். அறிந்தவுடன் என்னுடைய ஆடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு முச்சக்கர வண்டியில் மாத்திரைக்கு வந்தேன். மாத்திரையில் தங்க இடம் இருக்கவில்லை. ஹோட்டல் ஒன்றிலேயே தங்கியிருந்தேன். அடுத்த நாள் நன்றாக ஆடை அணிந்து கொண்டு மாத்திரை நீதிமன்றத்திற்கு வந்து அங்கிருந்து கதிரையில் அமர்ந்து கொண்டேன். நான் ஹோக்கந்துறையில் இருந்து கிரிவுல சென்று தங்கியிருந்த காலப்பகுதியில் நடந்தவை எதுவும் எனக்கு நினைவிருக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் மிக முக்கிய தாக்குதல் திட்டம் தொடர்பான தகவலானது முன்கூட்டிய ஊடகங்களுக்கு கசிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக தகவல்களை பகிர்ந்து கொள்ள சிக்னல் செயலில் உயர்மட்ட அதிகாரிகள் குழு ஒன்று தொடங்கியுள்ளது. இந்த குழுவின் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ருபியோ, CIA இயக்குனர் ஜோன் ராட்சிலிப்பே, உளவுத்துறை இயக்குனர் துளசி ஹேபாடு உள்ளிட்ட வெகு சிலர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த குழுவில் இணைய அட்லாண்டிக் என்ற பத்திரிகையின் ஆசிரியர், வெள்ளை மாளிகை பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹால்பெக் குழுவில் இணைந்துள்ளார். இந்த குழுவில் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்ற தகவல் பகிரப்பட்டுள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா கடந்த 15ஆம் தேதி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் தொடர்பான தகவல் தனக்கு 2 மணி நேரங்களுக்கு முன்பே தெரியும் என ஹால்பெக் கூறியமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.